எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நாளை பரபரப்பான நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய தேர்தல். சில நாட்களுக்கு முன்பாக ஆர்கே நகரில் பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியலிட்டார் ஜெயலலிதா. அவர் உரையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு மறுப்பு தெரிவித்தும் சில புதிய குற்றச்சாட்டுகளை சொல்லியும் எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு கடந்த 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா வரிசையாக பல அறிக்கைகளை நாம் பார்க்கின்றோம், பல குற்றச்சாட்டுகளை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஜெயலலிதா சொல்லியிருந்தார் 4992 மெகாவாட் அளவுக்கு இந்த அரசாங்கத்தால் கூடுதலாக மின்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இன்னமும் மின்வெட்டு தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தேமுதிகவால் வைக்கப்பட்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது காற்றாலை மின்சாரத்தை வாங்காதனால பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இழப்பு, 720 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு என்று பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்ட, தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது அப்படின்னு இந்த ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது. இதனால ஏறத்தாழ ஒரு 7000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நாங்கள் அமைச்சர்களுடைய ஊழல் புகார் பட்டியலை வெளியிடப் போகின்றோம், இதோ வெளியிடப் போகின்றோம், சில நாட்களில் வெளியிடப் போகின்றோம் என்று சொல்லியுள்ளார்கள். ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகளையும் பகிரங்கமாக வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் மீது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர இதில் இருக்கக்கூடிய முகாந்திரங்கள் இது சரியா, ஆதாரப்பூர்வமானதா, பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட இதை பற்றி விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள், தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் அதிமுகவுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் கேட்கிறேன். இதுல எல்லா கட்சிகளும் குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய விஷயம், ஜெயலலிதா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல சுட்டிக்காட்டிய ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மின்சார பிரச்சனை பெருமளவுக்கு தீர்ந்திருக்கிறது, மின்வெட்டு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அதே வேளையில 4992 மெகாவாட் கூடுதல் மின்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதுல எழுந்திருக்கக்கூடிய பிரதான கேள்வி திரு கரு நாகராஜன், இதில் எவ்வளவு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுவப்பட்ட திட்டங்களுடைய பயன் பலன், இதுல எவ்வளவு ஏற்பாடா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இதுல எவ்வளவு தனியார் கிட்ட இருந்து வாங்கப்படும் மின்சாரம்? நீங்களே சொல்லிட்டீங்களே, அவங்க முதலமைச்சர் 4992 மெகாவாட் என்று சொன்னது இல்ல, ஏறத்தாழ அவர் சொல்லிய கணக்கு சரியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு மின்சாரம் போதிய அளவு இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கு கூடங்குளத்தில் ஷட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி அனல்மின் திட்டத்தில் ஷட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காற்றாலைகள் மூலம் ஏறத்தாழ 2200 மெகாவாட் இன்னைக்கு காலையில இன்னைக்கு கணக்குப்படி 2200 மெகாவாட் கிடைச்சிருக்கு. எல்லா இடத்திலுமே போதிய மின்சாரம் இருக்கிறது. விவசாயிகளுக்கு 12 மணி நேரம் 3 மணி மின்சாரம் கொடுத்தாலும் கூட அவர்கள் மழை காரணங்களாக பல நேரங்களில் அந்த பயன்படுத்துகிற அளவு இல்ல, மின்திட்டம் அடியோடு இல்லை, இப்போதைக்கு கிடையாது. ஒரு சில பகுதிகளில் மெயின்டெனன்ஸ் சார்பா சில தடங்கல்கள் வரலாம், திருப்பி உடனே சரி செய்யப்படலாம் ஒழிய மின்வெட்டு இப்பொழுது இல்லை. அது 4992 ஒரு சின்ன கணக்கு. இப்ப திமுக ஆட்சியில் போன ஆட்சியில் ஏறத்தாழ 33% தேவைக்கும் உற்பத்திக்கும் ஷார்டேஜ் இருந்தது. இது எப்படி இந்த ஷார்டேஜ் குறைக்கப்பட்டிருக்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. 4992 இந்த அரசாங்கத்துடைய பங்களிப்பு எவ்வளவு இல்ல, இந்த எவ்வளவு நிறுவுதிறன் இந்த ஆட்சி காலத்தில் எல்லா அனல் மின் திட்டங்களுமே மேம்படுத்தப்பட்டிருக்கு, நீர் மின் திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதன் மூலம் ஏறத்தாழ 1500 மெகாவாட் புதிய உற்பத்தி. 4992 எவ்வளவு மெகாவாட் இந்த அரசாங்கம் ஒரு மின் நிலையத்தை உருவாக்கி, அனல் மின் நிலையத்தை உருவாக்கி அதன் ஊடாக பயனளித்து. அனல் மின் நிலையத்தை உருவாக்குறது மட்டும் நம்ம மட்டுமே தயாரிக்கிறது மின்சாரம் இல்ல,
இப்ப காற்றாலை மின்சாரங்கிறது அரசாங்கம் மட்டும் இல்ல, மத்திய தொகுப்புல இருந்து 3300 மெகாவாட் வந்திருக்கு. அது தமிழ்நாடு அரசாங்கத்தில் இல்ல. இன்றைக்கு கோஸ்டல் எனர்ஜின்னு ஒருத்தர் அக்ரிமெண்ட் போடுறோம். இப்ப கூடங்குளம் மின் திட்டத்துல இருந்து 560 மெகாவாட் தினசரி கிடைக்கிறது. இது எல்லாமே நம்ம எப்படி கொண்டு வர்றோம், எப்படி மக்களுக்கு அதை விநியோகிக்கிறோம், எப்படி தடையின்றி தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்தியாவிலே முதன்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தோட கிளைம் என்னன்னா, இதுல பலனளித்திருக்கக்கூடிய இந்த ஒரு அனல் மின் திட்டங்கள்ல பிரதான திட்டங்கள் பாத்தீங்கன்னா அது எங்க ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டு இன்னைக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள். 2011 பலனளிச்சிருக்கணும், பிறகு பலனளிக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏன் இவ்வளவு தாமதங்கிற ஒரு கேள்வி எழ செய்யுது. அதை தாண்டி இதுல ஏறத்தாழ ஒரு 1700 மெகாவாட்டுக்கு மேல தனியார் தேர்ந்து வாங்கப்படுது. சோ வாட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்? இந்த தனியாற்ற வாங்கப்படுவது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் தனியாற்றை வாங்குறாங்க. இன்னைக்கு காற்றாலை மின் திட்டங்கிறது ஏறத்தாழ உலகத்திலே 10ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. உலகத்திலேயே காற்றாலை மின்சார உற்பத்தியில ஒரு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறது. அப்ப தனியார் தான் வாங்க முடியாது நம்ம சொல்ல முடியாது. இவ்வளவு திட்டமிட்டு செயல்படுற இவங்க ஏன் 3200 மெகாவாட் ஷார்டேஜ் வச்சுட்டு போனாங்க? அதையும் சரிப்படுத்தி அதற்கு மேலும் தேவை ஏற்படுத்திய 2000 மெகாவாட்டை இப்ப உற்பத்தி அதிகப்படுத்தி இன்றைக்கு எப்படி விநியோகிக்கிறோம், எப்படி தொழில்துறை முன்னேறோம்? திரு பரந்தமன்ட்ட தான் கேட்க விரும்புறேன். நீ உங்க ஆட்சி காலத்துல இருந்த இந்த ஒரு ஷார்டேஜ் பிரிட்ஜா இருக்கிறது, அந்த ஒரு தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி குறைந்திருக்கிறது. அது தனியாற்ற வாங்கப்படுறது தவறான அது உங்க ஆட்சி காலத்திலும் செய்யப்பட்டது. அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மாங்கிற விவாதம் எழுந்தது ஒரு கேஸ் பிடிங்ல. பட் ஆனாலும் கூட இன்னைக்கு ஜெயலலிதா சொல்ற கிளைம் நிச்சயமா நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு தேவைக்கும் உற்பத்திக்குமான இந்த ஒரு இடைவெளி மிக பெருமளவுக்கு குறைக்கப்பட்டு இன்னைக்கு மின்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக கணிசமாக களத்துல இல்ல. நீங்க கேட்ட கேள்வியில தேவைக்கும் உற்பத்திக்கும் இடைவெளி கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்போ அதை அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டத்தை நான் சொல்ல வரேன். எப்பவுமே ஒரு அரசாங்கம் ஒண்ணு வருதுன்னா 3 விதமா அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஒன்னு சமூக நல திட்டங்கள் இருக்கும், உட்கட்டமைப்பு இருக்கும், தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். இந்த 3 பிரிவா தான் செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல இது 3மே ஈக்குவலைஸ் பண்ணி நாங்க பண்ணிருக்கிறோம். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்தபோது தமிழ்நாட்டில் மின் திட்டங்கள் ஏற்கனவே இருந்த ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்தில் எந்த ஒரு மின் திட்டங்களும் கிடையாது. ஆண்டுக்கு ஆண்டு மின் தேவை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. உங்களுக்கே தெரியும் 2006 இருந்து 2011 எத்தனையோ இண்டஸ்ட்ரி ஆட்சி காலத்துல மின் திட்டங்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா? 2007 சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மின் உபரி மாநிலமாக இருக்கிறது, மின்வெட்டு இல்லை அப்படின்னா அது சென்ற ஆட்சி காலத்துல செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஏறத்தாழ 2000-3000 மெகாவாட் அளவுக்கு ஜெயலலிதாவுடைய முந்தைய ஆட்சி காலத்துல மின் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு. எதுவுமே செய்யல அப்படிங்கிறது சரியா இருக்கும். நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்னொன்னா பதில் சொல்லலாம். முந்தைய ஆட்சியில் எதுவும் செய்யப்படல அப்படின்னு நீங்க குற்றம். அதாவது 2006 ஆட்சிக்கு வரும்போது அப்போ தேவையான மின் உற்பத்திகளும் இல்ல மின் தேவைகளும் 2011 நாங்க முடியும் போது வரக்கூடிய மின் தேவைகள் அதிகமாகுது. அதுக்கு காரணம் தொழிற்சாலைகள் கொண்டு வரோம். நிறைய தொழிற்சாலைகள் வரும்போது டிமாண்ட் அதிகமாகும் போது நமக்கு ப்ரொடக்ஷன் தேவை. இந்த ப்ரொடக்ஷன் செய்வதற்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல மின்சாரத்தை உருவாக்க முடியாது. அதுக்குன்னு சில கால அவகாசங்கள் தேவை. ஆக 2006 இருந்து 2011 வரை திமுக அரசாங்கத்தில் போடப்பட்ட திட்டங்கள் மூலமாக தான் தாமதப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு சில மின் நிறுவனங்களிலிருந்து உற்பத்திகள் தொடங்கி இருக்கிறது. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு இந்த தேவை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு கருத்து பேசுறாங்க. தேவை டிமாண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி டிமாண்ட் கம்மியா இருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. டிமாண்ட் கம்மிங்கிறதே இல்ல, டிமாண்ட் கூடி இருக்கு. டிமாண்ட் கூடி இருந்தா ஷார்டேஜ் அதிகமா இருக்கும். உங்களுக்கு டிமாண்ட் கூடி இருந்ததுன்னா உங்களுக்கு மின்வெட்டு இன்னும் அதிகமா இருக்கும். டிமாண்ட் கூடுதா குறைச்சலா இல்லையா பிரச்சனை இல்லை. இப்போ அரசாங்கம் ஒரு மின் உற்பத்தி திட்டத்தை சொந்தமாக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்கால நலன் கருதி செய்யறதா இல்ல காசு கொடுத்து வாங்குறதா தான் இங்க கொஸ்டின். இப்ப இவங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய நடைமுறை திமுக உண்டு. காசு கொடுத்து வாங்கும் போது திமுகவுடைய ஆட்சியில் நடைமுறை இருந்தது. காசு கொடுத்து வாங்குறது திமுக 2006 ஆட்சிக்கு வந்த உடனே மந்திரம் பண்ணி கரண்ட் வர வைக்க முடியாது. அப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் அதே சமயத்தில் காசு கொடுத்து வாங்குற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நான் என்ன கேட்கிறேன்னா
2011 அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன புதிதாக மின் உற்பத்தி திட்டத்தை இவங்க ஒரு பட்ஜெட் அலோகேஷன்ல சொல்லி அதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க கேக்குறேன். பட்ஜெட் சார், அதாவது முதல்ல வந்து இவங்களுடைய பட்ஜெட் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல 1000 கோடி ரூபாய் மின் உற்பத்திக்கான திட்டங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அந்த 1000 கோடி ரூபாய்ன்ற அந்த பட்ஜெட்ல சொன்ன விஷயங்கள் அது என்ன ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவரா, விண்ட் எனர்ஜியா, எந்த இல்ல வந்து தெர்மல் பவரா, இல்ல எங்க ப்ராஜெக்ட் பண்ண போறோம், எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி செய்ய போறோம், எதுவுமே கிடையாது. அன்னைக்கு எப்படி மொட்டை தலைய குட்டையில விழுந்தான்னு சொன்னாங்களோ இல்ல சார், இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்குது. நான் என்ன கேக்குறேன், சொல்லிடுறேன் சார், நம்ம வளவலன்னு பேச தேவையில்ல. 2011 அப்புறம் இன்ன வரைக்கும் இந்த ஜெயலலிதா கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் சொல்ற மாதிரி அந்த கேள்விதான் கருணாகராஜன் கேட்ட உங்கள்ட்டையும் அதான் நான் வழிமொழிகிறேன். 2011 பிறகு இந்த ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட எந்த ஸ்கீம் பலனளிச்சு இந்த 4992 மெகாவாட் சொந்த குழந்தைக்கு அவங்க பெற்ற சொந்த குழந்தைக்கு பேர் சொல்ல சொல்லுங்க. சொந்த குழந்தை காலத்தான் வந்துருச்சு. 800 அனல்மின் திட்டம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நின்று போயிருந்த எல்லா திட்டங்களும் நீங்க இடம் அடிக்காதீங்க, பேச. அதாவது இந்த இவர் வந்து பரந்தாமன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலகட்டங்கள்ல அவங்களால மேட்ச் பண்ண முடிஞ்சா, இவர் வந்து பல திட்டங்களை போட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஆட்சி காலத்துல கரண்ட் தட்டுப்பாடு இல்லாம நடத்த முடிஞ்சதா? அம்மாவுடைய ஆட்சி காலத்துல கரண்ட் தட்டுப்பாடு இல்லாம நடத்துறாங்க. நீங்க சொல்வது உண்மை. நீங்க சொல்வது உண்மை. சென்ற ஆட்சி காலத்துல பெரிய அளவுக்கு மின்வெட்டு இருந்தது. நீங்க நிச்சயமா ஏத்துப்பீங்க. அனல் மின் திட்டங்கள்லாம் அதோட இன்குபேஷன் பீரியட் அதிகம், அது பலனளிக்கக்கூடிய ஆண்டுகள், அது பலனளிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆண்டுகள் அப்படிங்கிறது அதிகம். வைக்கப்படக்கூடிய வாதம் என்னன்னா, அது 2007-8 தொடக்கப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு பலனளிக்குது. நீங்க தொடங்கியவை எவ்வளவு? இல்ல, அதான் 2600 மெகாவாட் வந்து தமிழ்நாடு அரசு உற்பத்தியில இருக்கு. நீங்க முதல்ல கேட்ட கேள்வியில மிச்சம் தான் வெளியில நாங்க வாங்குறோம். அதை வாங்கித்தான் இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மின், அதாவது வந்து வெட்டே இல்லாத அளவு நடத்தப்படுது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுக்கக்கூடிய அரசு தான் நல்ல அரசாக இருக்க முடியும். நாங்க அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம், இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் அலோகேஷன் ஆயிருக்கு, இதுக்கு திட்டம் ஒதுக்கி இருக்கு, இது இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு இப்ப சேராது, அடுத்த பீரியட் தான் சேருன்னு சொன்னா அது சரியான சரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்வியை எழுப்புறார். நீங்க சொல்றீங்க நாங்க வந்து இப்ப தனியார் தேர்ந்து இவ்வளவு வாங்கி தரோம், இப்ப இந்த திட்டங்கள் மூலமா இவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டுல 7400 மெகாவாட். ஆனா அதை கொள்முதல் செய்யாம ஏறத்தாழ ஒரு 1790 மெகாவாட் அளவுக்கு தனியார் கிட்ட கொள்முதல் ஆட்சேபிக்கிறேன். 7400 மெகாவாட் அவர் என்னைக்கு கண்டுபிடிச்சாரு, எங்க உற்பத்தி ஆச்சு அவர் சொல்லுங்க. இல்ல 7400 மெகாவாட் முழுமையா உற்பத்தி ஆகும்னா இல்ல. அது என்னைக்கும் ஒரு நாள் புயல் அடிக்கும், அந்த புயல் கணக்கு சொல்லுவீங்களா? மே மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் காற்றாலை நல்லா கொடுக்கக்கூடிய அவங்களுடைய காலகட்டத்துல கூடுதலா உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில குறைவான செலவுல நீங்க கொள்முதல் இருக்க வாய்ப்பு இருக்கும் போதும் கூட தனியாரிடமிருந்து கொள்முதல் வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் இப்ப கொள்முதல் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் சட்டம் பண்ணி வேலை பார்த்துட்டு காற்றாலை வந்துச்சு. நாராயண் சார், இன்னைக்கு இந்துல இங்கிலீஷ் வாங்க முடியாது. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க, இன்னைக்கு இங்கிலீஷ் நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க, பத்திரிகை சொல்லிட்டு வேண்டியதான். ஏன் வாங்குதுன்னு கேக்குறாங்க. இல்ல அதே போல இந்த எவாக்குவேஷன் சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு தான் இதற்கான சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த குற்றச்சாட்டு உங்கள் ஆட்சி காலத்துல அந்த குறை எந்த அளவுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, இந்த ஆட்சி காலத்துல அது ஒரு குறையாக இருக்குமானால் அந்த உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட முதற்கட்ட பார்வை கூட கேட்கல. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த பிரமுகர்களும் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமியினுடைய இணைந்திருக்கிறார். நாங்கள் இந்த பட்டியலை வெளியிடப் போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. எப்பொழுது இந்த குற்றச்சாட்டுடைய ஆதாரங்கள் வெளியிடப்படும்? ஓரிரு நாட்கள்ல, சில நாட்கள்ல
அமைச்சர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் கொடுக்கப்படும் என்று உங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். சில நாட்கள் எங்களுடைய மாநில தலைவர் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இப்பொழுது புதிதாக ஒரு குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன். ஆதி திராவிடர் நலத்துறையில் 5700 உண்டு உறைவிட பள்ளிகள் உண்டு. அந்த பள்ளிகளில் மலைவாழ் மக்கள் SC ST ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த காடுகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அதே தங்கி படிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு 1000 ரூபாய், 800 ரூபாய், 1500 ரூபாய் இப்படி ஒதுக்கப்படுகிறது. அப்படி ஒதுக்கப்படுகின்ற அந்த பணம் வெறும் 10% கூட செயல்படவில்லை. 90% மேலே அது செயல்படாமலேயே அந்த பணம் ஒதுக்கப்படுகிறது என்பதை நான் பகிரங்கமாக இந்த மாதிரி 150 குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. போட்டு வாங்கி வச்சிருக்கேன். விசாரணைக்கு நான் தயார். இல்ல அது ஒதுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ற பதில் நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரிக்கிற எனக்கு ஆட்சேபம் இல்ல. அதுக்காக நீங்க வைக்கலாம் வர வேணாம். நான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு வாங்கி வச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் இந்த ஊழலை நான் நிரூபிக்க தயார். இங்க ஊழல் எங்க வருது? இந்த ஊழல் எங்க வருது? எங்க அவர்களுக்கு மாணவர்களுக்கு ஒதுக்கிய பணம் அவர்களுக்கு செலவு பண்ணாமலே இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது செலவிடப்படல அப்படின்னா அது நிர்வாக ரீதியான ஒரு விஷயம். இங்க ஊழல் எங்க வந்திருக்கிறது? முறைகேடு எங்க வந்திருக்கிறது? முறைகேடு 1000 ரூபாய் அரசாங்கத்தில் செலவு கணக்கு எழுதியிருக்காங்க. 100 ரூபாய் கூட செலவு பண்ண அது ஊழல் தானே? அது முறைகேடு தானே? நிர்வாக சீர்கேடு என்பதல்ல. அதை யார் கைக்கு போகிறது என்பதுதான். நான் இன்னொன்னு கேட்கிற பகிரங்கமா, மத்திய அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எவ்வளவோ நிதியை ஒதுக்கிறது. அந்த நிதியை முறையாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குற அந்த நிதியிலிருந்து இலவசங்களுக்கு தருகிறார்களே, அதற்காக அதை செலவு செய்திருக்கிறார்கள். இது அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது முறைகேடு இல்லையா? இதற்கு திரு நாகராஜன் பதில் சொல்லட்டும். மேலும் சில கேள்விகள் இல்ல இவங்க சொல்ற பதில் இவங்க சொல்ற எழுப்புற கேள்வி நிச்சயமாக இது முழு அப்பட்டமான பொய்யா தான் இருக்க முடியும். எந்த அடிப்படையில ஒரு தொலைக்காட்சிக்கு முன்னாடி இவங்க ஆதாரத்தோட வழக்கத்தோட இவங்க ஆதாரம் தொலைக்காட்சிக்கு முன்னாடி சொல்லி அவசியம் இல்லை. இன்னைக்கு தினசரி சொல்றாங்க சார், தினமும் சொல்லிட்டு முகாந்திரம் இருக்குமானால் ஆதாரம் இருக்குமானா நீங்க வழக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க. இவருக்காகவே சொல்றேன். 1991 இந்த அம்மையார் முதலமைச்சர் வந்தாங்க. முதலமைச்சர் வர்றதுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாக செய்தியாளர்கள் கூட்டத்தில் பகிரங்கமா சொன்னது, என்னிடத்துல எதுவுமே இல்ல, கட்சி நடத்தவே பணம் இல்ல, வீட்டில் இருக்க பண்ட பாத்திரங்களா வித்துதான் கட்சி நடத்துறேன் என்று சொன்னது உண்டா இல்லையா? இப்ப எப்படி இந்த 60 கோடி வருமானம் இருக்கிறது என்று சொன்னதே எப்படி வந்துச்சு? அதெல்லாம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. வருமான வரி துறையே சமரச ஒப்பந்தம் போட்டு முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு சிறிய நீங்களும் சரத்குமார் மட்டும்தான் ஊழலை பத்தி பேசலாம். காங்கிரஸ் கட்சி எப்படி பேச முடியும்? நீங்க இந்தியாவே காங்கிரஸ் கட்சி ஊழலை பத்தி உலகமே பேசிக்கிட்டு அவங்க உங்க சரத்குமார் கேட்டு அவங்க எப்படி வந்தாரு? இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்லிட்டு இருக்காரு, நான் பிரியங்கா காந்தி அவருக்கு யார் உதவினார்கள் என்பதாக நீங்க டூஜி ஊழல் இருந்து நிலக்கரி ஊழல் நீங்க போடுங்க. நடந்துகிட்டு இருக்கு. ஊழல் சொன்ன சொன்ன வழக்குகள் எல்லாம் விசாரணையில் இருக்கா இல்லையா? இப்ப நான் சொன்ன விசாரணை இல்லையா? இல்லையா? அவங்க போட்டிருக்காங்க. நீங்க தீர்ப்பு வந்திருக்கு. வேலுசாமி அவர்கள் சொன்னார், ஊழல் குற்றச்சாட்டை பத்தி ஒரு கருத்து சொன்னார். அதுல ஆதாரம் இருக்கா, வழக்கு போடக்கூடாதாங்கிற கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்க. இப்ப நான் அதை ஒட்டி தான் ஒண்ணு சொல்றேன். பத்திரிகையில தினமலர் பத்திரிகையில வந்த செய்தி, இந்த பஞ்சாயத்துகள்ல குப்பை வாரத்துக்காக 3 சக்கர வண்டி வாங்குற ஒரு வேலை. அதுல பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் இதுல ஊழல் பண்ணிருக்காங்க. கமிஷன் வாங்குறதுக்காக இதுல முறைகேடு நடந்திருக்கு பத்திரிகையில வந்திருக்கு. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் என்ன நடக்குதா, அரசாங்கத்தை இப்ப பத்திரிகைகள் வர செய்திகள்லாம், அரசாங்க அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள், திட்டங்கள் முடக்கப்படுகிறது, அரசு அதிகாரிகளுடைய அஜாக்கிரதைன்னு வருது. நான் கேட்கிறேன், ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு ஒரு அரசாங்கத்தின் மேல ஒண்ணு கொடுக்கப்படுமேனா, மடியில கனம் இல்லாத போது வழியில எதுக்கு பயம் இருக்க போது, அந்த அரசாங்கத்தினுடைய தலைமை அதிகாரிகள்
சரி இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு, இது பற்றி என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லி உத்தரவிட வேண்டியதானே? கேள்வி நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. விவகாரத்துல சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆதாரம் இருக்குமான கோர்ட்டுக்கு போகலாம், நிரூபிக்கலாம். மிஸ்டர் அலி கேட்கறது கரெக்ட். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுனா நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றச்சாட்டு செல்வது, அது நீதிமன்றத்தில். ஆனா அரசாங்கத்தின்படி பார்க்கும்போது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி வந்திருக்கிற அரசாங்கம் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சிகளோ அது பொதுமக்களோ பத்திரிகைகளோ இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு ஊழல் வந்திருக்குன்னு சொன்னா அது யாருடைய கடமை என்றால் அரசாங்கம் தான் சொல்லணும். நான் தப்பு செய்யல, இது மாதிரி நீ அரசாங்கத்துக்கு நீங்க கம்பைன் பண்ண முடியாது. கடமை என்பது ஒரு விஷயத்தை தெளிவு பண்ண விரும்புறேன். இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சிகளையும் எதுவும் சொல்லாம தான் செய்த என்னென்ன நாங்க நன்மைகள் செய்திருக்கோம், என்னென்ன மக்களுக்காக செய்திருக்கோம் நலத்திட்டங்கள், அந்த திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிச்ச எந்த தலைவராவது நல்ல பண்புள்ள தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. தலைமை யாருமே சொன்னதில்லை. யாருமே எடுத்த மாதிரி உள்ளவங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்லுவாங்களே தவிர தான் சொன்ன சொல்லி கேட்டது. என்ன சொல்ல வரீங்க? அதாவது குற்றச்சாட்டே எதிர்கட்சிகள் மீது வைக்காம வாக்கு சேகரிக்கிறத ஜெயலலிதா சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 2014 தேர்தலில் இந்த தேர்தல் இன்னைக்கு நிலையை நீங்க பேசுங்க. இந்த தேர்தலில் தலைமை பண்புங்கிறது இன்னைக்கு 2014 இதோ இருக்கு. அதே மாதிரி 2014 அதே மாதிரி காங்கிரஸ் ஆளும் அரசாங்கத்துடைய சாதனைகளை மட்டும் கேட்டீங்களா? ரொம்ப இயல்பான விஷயம் இல்ல. அதே மாதிரி எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டு அதே மாதிரி இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையாவது சொல்லிட்டு போலாம், எதையாவது செஞ்சுட்டு போலாம் இருக்கே ஒழிய யார்கிட்டையும் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அதை வந்து முறையாக செய்யறதுல இப்ப இளங்கோவன் வந்து சொல்றாரு கவர்னர்ட்ட கொண்டு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு லைனா பட்டியல் போட்டு எனக்கு அது இருக்கு இது இருக்கு. அதே மாதிரி அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் சொல்றாங்க இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு எல்லாம் ரைட். ஏன் அதை முறையா செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? எதுக்காக முறையா அதை பறந்தாமன்னு அதை உள்நோக்கி இன்னைக்கு வந்து தினமலர்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கவர்னர்ட்ட போய் ஊழல் குற்றச்சாட்டை முதல்ல கொடுத்தது எம்ஜிஆர் தான். நாங்க செய்தது பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனம் எல்லாம் இல்லங்க. உண்மை விசாரணை கமிஷன் பேசுறேன். உண்மை நீங்க சொன்னதுல உண்மை எம்ஜிஆர் கல்யாணம் ஆமாங்க எம்ஜிஆர் உண்மை இருந்தது. அவங்க கொடுத்ததுல உண்மை இருந்தது. இல்ல அவங்க கொடுத்ததுல உண்மை இருந்தது. நீங்க கொடுத்ததுல உண்மை இல்ல. புகார் கொடுப்பாங்க கவர்னர். ஒரு புகார் கொடுத்ததுனாலே அதுல வந்து ஆதாரம் இல்லாம கவர்னர் வந்து 5 மினிஸ்டர் தான் டிஸ்கஸ் அதல்ல. நீங்க உங்களுக்காக சொல்வதை போல எல்லாருக்கும் சொல்றேன். இன்றைக்கு ஜெயலலிதா மீது வந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டு என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக கவர்னரிடம் பெறப்பட்டது? ஒரு அரசியல் வேற, இப்ப போற பாதை வேற. இந்திய அளவில் உலக அளவில் மிகப்பெரிய ஊழல் செய்த காங்கிரஸ் கட்சியுடைய வழக்குகள் தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த கட்சியை சேர்ந்த அண்ணன் வேலுச்சாமியை பத்தி பேசக்கூடாது. நீதிமன்றத்தில் வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு, மேல்முறையீடு போயிருக்கு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் இந்த அரசு மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு கவர்னர் குற்றச்சாட்டு கொடுத்த தப்பு பிறகு என்ன சரியான நீங்க பேசும்போது அவர் பேசினா அது தப்பு. ஆனா நான் பேசுவது தயவு செஞ்சு சொல்றேன். உங்க கட்சிக்கு ஜாலரா அடிக்கிறீங்க. நீங்க பேசும்போது குறிப்பிட்டமா இல்ல
சரியா தப்பா நீங்க நினைக்கூடாது. நீங்க நீங்க பேசுறது நான் பேசுறேன். பேசுங்க. கூல் டவுன். யார் வேண்டாம்னா கூல் டவுன். நான் பேசும்போது நீங்க தாராளமா பேசுங்க. ஆரோக்கியமான விவாதமா இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் ஊழல் சட்ட குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அது முறையாக கவர்னரிடம் தருவதுதான் முறை. கடந்த காலத்தில் அப்படித்தான் நடந்தது. அதைத்தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இளங்கோவன் இன்றைக்கு செஞ்சிருக்கிறார். இந்திய ஜனநாயகத்தையே குழிதோண்டு புதைத்து மிசா கொண்டு வந்து நேற்றோடு 40 ஆண்டு காலம் செய்த அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இந்திரா காந்தி காங்கிரஸ் பேசுறாரு. திருச்சி வேலுசாமி 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் விரிவா பேசிருக்கோம். இதே அரங்கத்தில் பேசிருக்கோம். திரு பரந்தாமன், ஒரு அரசாங்கத்துல நிர்வாக சீர்கேடு வளர்ச்சி இல்லாம இருக்குது குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. தலைவர் தளபதி சொல்லிடலாம். நிர்வாக சீர்கேடு வரும்போது இன்றைக்கு முக்கியமான துறைகள்ல அந்த துறைகளுடைய தலைவர்கள் IAS ஆபீசர்ஸ் இல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி ஆகட்டும், இது எல்லாமே வந்து பத்திரிகைகள் வருது. முக்கியமான துறைகளுடைய செயலாளர்களே இல்ல. அடிஷனல் இன்னும் சொன்ன சிவகங்கையில கலெக்டர் அடிஷனல் சார்ஜ் இருக்காங்க, கலெக்டர் கிடையாது. இதை வந்து எங்களுடைய தலைவர் இந்த மாதிரி வேகன்சிஸ் ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் வேகன்சிஸ் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது இல்லை. என்னால பகிரங்கமாக சொல்ல முடியும். இதை தேதியிட்டு சொல்றாங்க. எங்க பாருங்க 2005 ஜனவரியில இருந்து ஒரு IAS ஆபீசர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. இந்த நிர்வாக சீர்கேட்டுல திமுக இந்த மாதிரி ஒரு பிற்போக்கோ அல்லது நிர்வாகத்தை கண்டுகாத ஒரு அரசாங்கம் திமுக கிடையாது. குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. வாதத்துக்கு வேணா நீங்க பேசலாம் இன்னைக்கு மேடையில. ஆனால் அதிகாரிகள் ரைட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல ஜெயலலிதாவுடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு டைரக்டர் இல்லாம இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன் சொல்றேன்னா ஒரு அரசாங்கம் வந்து தன் கீழ இருக்கக்கூடிய நிர்வாகத்துல அந்த துறையில அதிகாரிகளே இல்லங்கிறத கவலைப்படல இந்த அரசாங்கம். இந்த ஒரு குற்றச்சாட்டை பாட்டாளி முன்னேற்ற கழக உள்ளிட்ட கட்சிகள் வைத்திருக்கின்றன. நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இடைவேளைக்கு முன்பாக திரு பரந்தாமன் எழுப்பிய ஒரு விஷயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தகவல் ஆணையம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆணையம். ஒரு டிரான்ஸ்பரன்சியை, வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய பொறுப்பு அதற்கு இருக்கிறது. ஆனா அதுல வந்து 4 தகவல் ஆணையர்கள் தான் இருக்கிறாங்க. தலைமை தகவல் ஆணையர் நியமிக்கப்படாமல் இருக்கிறார். ஒரு 7 வேகன்சி அப்படிங்கிறது சரியானதா? அதற்கான என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இதுவரைக்கும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படல? இப்ப பரந்தாமன் கூட சொன்னார், அதாவது வந்து இறந்து போன கலெக்டருக்கே இன்னும் போடல, இன்னும் அந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரசு எந்திரத்தை செயல்படுத்தக்கூடியவங்க அதுக்கு தகுதியானவர்கள், யாரை போடணும் யாரை போடக்கூடாதுங்கிறது கூட அந்த நிலைகளை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த வேலையில நீங்க உடனே போட்டுருங்க. அதுக்கு சரியான ஆளுகள் அந்த சரியான காலகட்டத்தில் வரும்போதுதான் சரியான ஆள் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான அமைப்பு கூடணும். அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எடுக்காம ஒரு அரசுன்னு சொன்னா அந்த நிர்வாகத்தை செயல்படுத்துறவங்க சரியாதான். அதாவது நம்மளுடைய குற்றச்சாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிர்வாகம் சரியில்லைங்கிறத வெளியில இருந்து சொல்றது ஈஸியா இருக்கும். அந்த அரசுல இருந்து நீங்க அதை பண்ணி பாருங்க, அதுக்குள்ள ஆளுங்க சரியாக இருக்காங்க. உங்க ஆட்சி காலத்திலையும் இது மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்திருக்கு. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒரே முதல்வர் அவங்க தான். ஏன்னா நீங்க போயிட்டீங்க. உங்க நிலைப்பாடு என்ன? லட்டுப்பேடு கட்சி இருந்து பார் தெரியும் சொல்றீங்களா? ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் நிர்வாகம்
கண்டிப்பா அவங்களுக்கு முதல்ல அந்த நிலை இருக்கு. அதனாலதான் மக்கள் ஆட்சியாளர் ஒப்படைச்சிருக்காங்க. நிர்வாக சீர்கேடின் உச்சகட்டம் ஜெயலலிதாவுடைய அரசாங்கம். நிர்வாக சீர்கேடின் உச்சகட்டம் நீங்க வரையும் சொல்லி ஒரு சின்ன விஷயம் உங்களோட பேசுங்க. நான் இந்த கேள்வி இன்னைக்கு தலைமை தகவல் ஆணையர் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ தான் சார். நிறைய இருக்கு சார். இது நிறைய இருக்கு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 7 வேகன்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு என்ன வேகன்சி சொல்லுங்க நீங்க? தகவல் தலைமை ஆணையர் மற்ற ஆணையர்கள் சார் 3 பேர் தான் சார் ஆணையர்கள். 7 பேருங்கிறது என்னைக்குமே எல்லாத்தையுமே மிகப்படுத்தி தொலைக்காட்சி முன்னாடி இன்னொரு தகவல் மக்களுக்கு சொல்லியாங்க சார். இந்த தகவல் ஆணையத்துல சரியான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இந்தியா முழுவதும் மத்திய அரசு அறிவிச்ச உடனே ஏற்கனவே இருக்கிற தாசில்தார்கள் அங்க இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தகவல் ஆணையர் இருக்காரு. அவர் ஏற்கனவே பல வேலைகளை பார்த்துட்டு அதை இந்தியா முழுவதுமே அது ஒரு கஷ்டம். அது தனியா ஒரு பெரிய உண்டு பண்ணி நிதி ஒதுக்கலாம். அப்படி எவ்வளவு பிரச்சனைகள் தெரியல. எதற்காக தலைமை தகவல் ஆணையர்னு ஒரு பதவி? மற்ற தகவல் மாநில தலைமை ஏற்கனவே திமுக போட்ட ஆணையர்களை மாற்றினாங்க. இப்ப புதுசா அதுல ஓய்வு பெற்றிருக்காங்க. மறுபடியும் புதுசா ஸ்ரீபதி ஓய்வு பெற்ற பிறகு சரியாம தெரியாது. ஓய்வு பெற்ற பிறகு தலைமை தகவல் ஆணையர் ஸ்ரீபதி ஓய்வு பெற்ற பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரணுமா? இருக்காரு சார். அங்க இருக்க ஆணையர்கள் இருக்காங்க, ஆணையர் மெம்பர்கள் இருக்காங்க, தலைமை தகவல் ஆணையர் இருக்காரு. இதனால வேலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? நியாயமா கொடுக்கிற பெட்டிஷனுக்கு பாதிக்கப்பட்டுதான் கேட்கிறாரு. அட்வொகேட்டா சொல்றேன். ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல வந்து லோ லெவல் ஆபீசர்ஸ் கொடுக்கலனா இன்ஃபர்மேஷன் ஹையர் லெவல் ஆபீசர்ஸ் கமிஷன் இவங்க ஹையஸ்ட் ஃபோரம் அவங்க தான் ஸ்டேட்ல. அவங்க தான் அந்த அப்பீலையே விசாரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒண்ணு இப்ப லேப்டாப் இஷ்யூஸ் பத்தி இன்னைக்கு முந்தான ஹைகோர்ட் ஒன்னு சொல்லிருக்கு. அதாவது வந்து ஒரு இன்காம்பிடன்ட் ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க வந்து டெண்டர் கொடுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க கொடுத்து தப்பு. நீங்க ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு லேப்டாப் இஷ்யூ பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிருக்கு. ஒரு சின்ன இஷ்யூ. நீங்க இவங்களுக்கு தகவல் நீங்க எந்த அடிப்படையில நீங்க இவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் யாராவது ஒரு லெட்டர் எழுதி கேட்கிறான்னு வச்சுங்க. அந்த பதில்கள் சரியாக இல்லைன்னா அது வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் கமிஷன் போனோம். நீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்கும்போது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ரொம்ப முக்கியமான பொறுப்பு. மாற்று கருத்தில் எதிர்க்கட்சி தலைவர், மாநில முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு எடுக்கலங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க இடைவெளிக்கு முன்னாடியும் பெருமையா சொன்னீங்க எந்த வேகன்சியும் நாங்க விட்டு வச்சதில்லை அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த ஒரு சட்டம் வருது 2005 28/1/2006 தான் தகவல் ஆணையரை தலைமை தகவல் ஆணையர் உட்பட நீங்க நியமிக்கிறீங்க. இடைப்பட்ட காலத்துல ஏன் டிலேன்னு கேள்வி கேட்கப்படுது. ஜனவரி 2006 ஜனவரி 28/1/2006 அதற்கு முன்பு 28/1/2006 மே மாசம் 2006 திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருது. 1ஆம் மாசம் யாருடைய கவர்மெண்ட்? அதை தாண்டி என்ன 1ஆம் மாசம் யாருடைய கவர்மெண்ட்? தப்பு. அப்ப திமுக இல்ல. யூ ஷுட் வித்ரா தட். பாயிண்ட் டேக்கன். Yes, you should withdraw that. Point taken. I will agree. நிச்சயமா இந்த ஒரு கேள்வி செய்து அதிமுக அதுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு விஷயம், ஸ்ரீபதி நியமிக்கப்படும் பொழுது அங்கேயும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. நீங்க வந்து நாங்க வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட இயங்க வேண்டிய ஒரு ஆணையம் வந்து தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கட்டத்துல சட்டம் சொல்லுது வெளிப்படையா தகவல் ஆணையம். அந்த கட்டத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம நியமிக்கப்பட்டார்னு கவர்னர் மாளிகை வாசல்ல போராட்டம் நடத்தப்பட்டது. சார் நான் ஒண்ணு சொல்றேன் ஹரி சார். அதாவது தலைமை ஆணையர் அப்படின்னு உண்டா இல்லையான்றதா இல்ல. குற்றச்சாட்டுகள் நியமிக்கப்படுறதுல வந்து குற்றச்சாட்டுகள்ல வந்து போராட்டம் பண்றது வேற, நியமிக்கவே இல்லைன்னு சொல்றது வேற. இப்போ இவங்க நியமிச்ச இல்ல கரெக்டா பேசலாம் சார். நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி சொல்லணும். என்ன சொல்லணும்னா அது அப்பாயின்மெண்ட் இஸ் ராங் ஆர் இல்லீகல்ங்கிறது போராட்டம் பண்றது வேற, இங்க அப்பாயின்மெண்டே இல்லங்கிற இஷ்யூ வேற. இப்ப நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணுங்க. எப்படி நாங்க பதில் சொல்லலாம்? அப்பாயின்மெண்டே இல்லன்னு சொல்றது பேசுறத நீங்க ஆர்குமெண்ட்டுக்கு என்னன்றத பாக்குற விட்டுறீங்களா? ஏன்னா போராட்டம் எல்லாம் தான் சார் பண்ணுவான்.
எல்லா ஒரு இஷ்யூக்கும் போராட்டம் பண்ணுவாங்க. இல்ல யார் தலைமை ஆணையராக நியமிக்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆளுநர் மாளிகை முன்னாடி போய் போராட்டம் நடத்தலாம், முதலமைச்சர் சேம்பருக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்தலாம், அது அவருடைய உரிமை. அதெல்லாம் கணக்கு. இங்க அப்பாயின்மெண்டே இல்லையே, அதுக்கு என்ன ஏடிஎம்கே சார்பா வந்திருக்காங்க, இவங்க 2 பேரும் பதில் சொல்ல சொல்லலாம். நிச்சயமாக ஒரு நியாயமான கேள்வியா படலையா உங்களுக்கு? இன்னைக்கு அன்றைய கட்டத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருந்த ஜெயலலிதா தன்னை கன்சல்ட் பண்ணல, இவங்க சரியான ஒரு நடைமுறை பின்பற்றப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அதே போல இன்றைய எதிர்க்கட்சி தலைவரோடு ஆலோசனை செய்து நியமிப்பதானே சரியான. இன்னைக்கு நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க. கவர்மெண்ட் வந்து அதை நிர்வாகிக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய நிலை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கு பேசிட்டு இருப்பாங்களா? எதிர்க்கட்சி தலைவருடைய நிலை என்னன்னு அவர் எதிர்க்கட்சியுடைய நிலை என்னங்கிறது தெரியும். அதனால கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கே வர்றதில்லை, செயல்பாடு சட்டமன்றத்துக்கே வராத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அடிப்படை விஷயம் உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா ஒரு அத்தாரிட்டி ஒரு டிசிஷன் மேக்கிங் நிச்சயமா இன்னைக்கு இந்திய அளவுல கூட தலைமை தகவல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு கொஞ்சம் கால நீடிப்பு நடந்துகிட்டே இருந்துச்சு, பேசினாங்க, ரொம்ப தாமதமாச்சு. இப்பதான் நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் நியமிப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அவர் திருப்பி நிர்வாகச்சேடு கட்டினார். சில விஷயங்களை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் தொழில்துறையில நம்பர் 1 தமிழ்நாடு. இதுக்கு நீங்க மாற்று கருத்து சொல்ல முடியுமா? இருங்க, நான் அவரை கேட்கிறேன், மாற்று கருத்து சொல்ல முடியுமா? நம்பர் 1 மகாராஷ்டிரா, டபுள் நம்பர் 1. அடுத்து இன்னைக்கு விவசாயத்தில் குறைந்த வயசு கூட விவசாயத்தில் கிறிஸ்டி புரஸ்கார் அவார்டு வாங்க தேசிய அளவில் வாங்கியிருக்க மாநிலம் தமிழ்நாடு. சொல்லுங்க, கல்வித்துறையில ஏறத்தாழ புதிதாக 4 ஆண்டுகள்ல 75,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கட்டமைப்பு துவக்கத்திலேயே தப்பா போகுது. என்னன்னா சென்னையவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கொண்டு வந்தாங்க. 10 வருஷம் கூட்டணி செய்து மத்திய அரசாங்கத்தில் கேட்டீங்க. காங்கிரஸோட உதவியெல்லாம் வாங்கிட்டு இலாக்கா வேணும் கேட்டீங்க. காவிரி தீர்ப்பு வந்தீங்களா? திருச்சி வெளிசா சொல்லுங்க, நீங்க தீர்மானம் போட்டீங்களாங்க, ஒரு தீர்மானம் போட்டீங்களாங்க. அதாவது நிச்சயமா கிடையாது. சாரிண்ணா, சொல்லுங்க. மின்சாரத்தை பற்றி பேசுற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சென்னையை மட்டுமே தமிழ்நாடா நினைச்சு விவாதம் போயிட்டு இருக்கு. மின்வெட்டே இல்லைன்னு சொன்னீங்க. திருச்சியை போன்ற பெரிய நகரங்கள்ல மின்வெட்டு தினசரி இருக்கிறத நான் பார்த்துட்டு வர்றேன். கிராமங்கள்ல இன்னும் கூடுதலா இருக்கு. ஆகவே சென்னையிலே நான் பேசுகிற போது இங்க இருக்கிற நிலைமையை மட்டும் வைத்துக் கொண்டே தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தான் என்று பேசுவது முறையல்ல. மின்வெட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்க வார்த்தையில வந்தது மின்சாரம் வாங்குவதற்கு ஏற்பாடு. ஒரு நல்ல அரசாங்கம் என்பது அந்த மின்சார உற்பத்திக்கு கவனத்தை செலுத்த வேண்டும். அது செலுத்தி இருக்கிறார்களா? அது உடனடியாக வருதா அல்லது 6 மாசம் கழிச்சு வருதா, 6 வருஷம் கழிச்சு வருதா? ஒரு நிர்வாகம் என்பது எப்படி இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம். இவங்க ஊருக்கு பக்கத்துல காவல் கிணறு இருக்கு. அந்த காவல் கிணறு ஊருக்கு அந்த காலத்துல காவலாளர் கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராம மக்கள் சுத்தி நிக்கிறாங்க. என்ன இது கேட்கிற போது கேட்கிறாங்க, என்ன பிச்சு எங்க ஊர்ல கரண்ட் கொண்டு வர உட சொல்லி கேட்டா இன்னும் போடவே மாட்டேன்றீங்களே என்று கேட்கிறாங்க. உடனே கலெக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, ஏன் மின்சார கம்பி போடலையாட்டு. உடனே அது அதிகாரி சொல்றாரு, கரண்ட் இது அயன் போஸ்ட் எங்கிட்ட ஸ்டாக் இல்ல, அதனால நாங்க மின்சாரம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. உடனே மக்களை பார்த்து அவர் அதிகாரி என்ன பண்ணுவாரு, அயன் போஸ்ட் கொடுக்காது எங்க தப்புதான். ஒரு சாதாரண பாமரன் சொல்றான், என்ன பிச்சு அதிகாரி தான் தப்பா சொல்றாருன்னா நீங்களும் சொல்றீங்களேன்னு. உடனே கூப்பிட்டு என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. இரும்பு போஸ்ட் எப்போ வரட்டும், நம்ம ஊர்லதான் இவ்வளவு பணம் கிடக்கு இல்ல, இந்த பணையை நட்டு வச்சு கரண்ட் எடுத்து விட்டா லைட் எரிஞ்சிட்டு போகுதுன்னு. ஒரு ஆட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு பாமரன் கூட அவரிடம் போய் சொல்லுகிற ஒரு நிலைமை இருப்பதுதான் ஒரு நல்ல ஆட்சியாக இருக்க முடியும். ஒரு முதலமைச்சரிடம் ஒரு மாடு மேய்க்கிற சாதாரண பாமரன் போய் அன்றைக்கு பேச முடிஞ்சது, அந்த நிலைமை இன்னைக்கு இருக்குதா? அதுதான் நிர்வாக சீர்கேடு நாங்க சொல்றோம்.
அதெல்லாம் என்ன எல்லா அரசியல் முதலமைச்சர் பார்க்க முடியுமா? முதலமைச்சரை பாக்குறவங்களை பாக்கலன்னு உங்களுக்கு பண்ண தெரியும். உங்களை சாட்சியா வச்சுதான் பார்க்க முடியும். மக்கள் அவங்க சந்திக்கிறாங்க, அமைச்சரவை கூட்டம் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு திரு சேக்தாவூத் அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு தான் இப்போ சென்னை துறைமுக மதுரவாயல் திட்டம் உட்பட ஏறத்தாழ ஒரு 7000 கோடி அளவுக்கு ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. முகாந்திரம் இல்லையா? அவர் பொத்தாம்பதுவா அது முடக்கப்பட்டிருக்குங்கிறாரு. அவருடைய ஆட்சி காலத்திலையும் அது இருந்திருக்கு. அப்ப ஒத்துக்கொள்ளப்பட்டு அதுக்குள்ள அந்த நீர்நிலைகளை எல்லாம் அவங்க முடக்கி இருக்காங்க. அந்த தண்ணி போறதுக்கு வழி இல்லாம உங்களுக்கு நல்லா தெரியும். காலேஜஸ் எல்லாம் மூடப்பட்டது, சீல் வைக்கப்பட்டது, வெள்ளம் அடிச்சு. அப்ப எல்லா காலேஜ் நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த காலேஜ் உங்களுக்கு தெரியாதா? இந்த விவகாரம் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் என்ன நிலைப்பாடு எடுத்தது? அது நிப்பாட்டி வச்சிருக்கு. உண்மை எந்த இதுன்னு சொல்லல. அந்த இவங்க முதல்ல கொடுத்த பிளான் படி சரியாக இல்லை என்று சொல்லி அதிகாரிகள் அதை நிறுத்தி இருக்காங்க. எந்த அதிகாரி என்ன பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை அதை நிறுத்தி இருக்கு. அந்த துறையின் மூலமாக பேச்சுவார்த்தை. அதே பிடபிள்யூடி துறை தானே அன்னைக்கு இந்த திட்டங்கள் வருவதற்கு எல்லா மக்கள் பார்த்துட்டாங்க. வெளிப்படையா நம்ம ஒழிச்சு வச்சுட்டு பேசிட்டு கண்ணியபுரமா பேசுறீங்க. இல்ல இல்ல நம்ம 10 பைசா கருணாநிதி பேசுறது நீங்க எந்திரிச்சு போங்க. அதெல்லாம் உங்க வயசை நீங்க சும்மா தெரிஞ்சது எனக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். நீங்க எந்திரிச்சு போறது ஒண்ணு வரதில்லை. வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, செயல்பாட்டுல இருக்கு. மதிப்பிற்குரிய திரு சேக்தாவூத் அவர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. அது பிரச்சனை சொல்லிடுறேன். இதை வருத்தப்பட வேண்டியது அதிமுக. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு விஷயம் சார், இந்த மதுரவாயல் இந்த ப்ராஜெக்ட் ஏன் நின்னுச்சுங்கிறத இவங்க ஆதரவு கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஏன் நிப்பாட்டின்றது இவங்க சொல்ல முடியுமா? இன்ஸ்பெக்டர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போயிருக்கு. இல்ல சார், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போறதுல முதல்ல இந்த நெஹாய், இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி, இவங்க எந்த திட்டத்தை எவ்வளவு ரூபாய்க்கு இவங்க போட்டாங்களோ அதை விட அதிகமான இழப்பீடு நீதிமன்றத்துக்கு போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, ஐயோ எங்களுக்கு இந்த ஸ்கீமே வேணாம், நாங்க போறோன்ற காரணம் சார் 2006 டிஎம்கே கவர்மெண்ட் வந்த போது கொண்டு வந்த திட்டம் இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் சரி, அன்னைக்கு இருந்த யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரியும் சரி, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா லெட்டர் எழுதுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு நாவல் ப்ராஜெக்ட். இது போர்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா டிராபிக் கன்ஜெஷனும் இது ஒரு பெரிய ஒரு ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இது நீங்க தயவு செய்து நிப்பாட்ட அதிகம் சொல்ல. இவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா சார்? ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் கூவாத்துல இந்த பில்லர் போடுறதுனால இதெல்லாம் ஸ்டடி பண்ணி முடிச்ச பிறகுதான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஆஃப் த வே போயிட்டு இருக்கும் போது டியூ டு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்ல மட்டும் எப்படி பிடபிள்யூடி ஆபீசர் இது வாட்டர் பாடி பிளாக் பண்ணதுன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. வழக்கறிஞர் சொன்ன காலகட்டம் மாறிடுச்சுன்னு. நீங்க ஹரிஹரன் சார் இந்த விஷயத்தை தெரியும். இந்த மதுரவாயல் பிரச்சனையை பல தடவை இந்த மேடையில நம்ம பேசிட்டோம், அந்த அரங்கத்தில் பேசிட்டோம்.
இந்த துறைமுகத்திலிருந்து போற வண்டி தான் மாறிடுச்சு. துறைமுகத்துல போற வண்டி அடுத்து 100 feet ரிங் ரோடு போய் அதுவும் ஃபுல் ஆகி இப்ப எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டு அதுவும் ஃபுல் ஆகி இப்ப 400 அடி வெடிவட்ட சாலை போட்டு இன்னொரு துறைமுகத்துக்கு போற அளவுக்கு காலங்கள்லாம் மாறி இருக்கு. இல்ல தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு சார் பல மாநில பிரச்சனைகளை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையான நிலை எடுக்காம இந்த மாநில மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு அவங்க கிடைக்க விட்டுட்டு சொன்னாரு. இதே காவல்துறையினர் அண்ணன் சொன்னாரு, காவல்துறையினர் பக்கத்தில் 12 விதமான நாடுநெறி திட்டங்களை அறிவிச்சாங்க. ஒண்ணு கூட வரல. டிஎம்கே போய் அடிக்கலாம்னாங்க. 12 விதமான தொழிற்சாலை 1250 கோடிக்கு 800 கோடி 200 கோடி 12 காவல்துறை தான் ஒரு திட்டம். நடைமுறையில் சாத்தியப்படாம இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நில ஆர்ஜித்தத்தை அரசாங்கம் விரைந்து முடித்தாதான் அதுக்கான நிதி ஒதுக்கீடு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆக விரைந்து முடிக்க வேண்டிய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுல விரைந்து முடிக்க வேண்டிய பொறுப்பு மாநில சர்க்காருக்கு இருக்கிறது. அந்த ஒரு குற்றச்சாட்டை மறுக்க முடியுமா? இல்ல, அதை மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அதுல வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன இருக்குங்கிறத சரி பண்ணி அதை ஸ்டடி பண்ணி தான் அதிக முடியும். அதாவது முன்னாள் அரசு அதை ஒத்துருக்குன்னா அன்னைக்கு கால சூழல்ல இருந்த அதிகாரிகள் அதை ஒத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு கால சூழல்ல இருக்க அதிகாரிகளுக்கு என்ன நிலை இருக்கு, என்ன முடியாம இருக்குங்கிறத அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும், அவங்க தான் அதை செய்யணும். அதாவது பரந்தாமனோ நானோ போயிட்டு இதை போடுங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல இன்னைக்கு இருக்கிற அரசும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு தான் அதை செய்ய சொல்லுவாங்க, பார்க்க சொல்லுவாங்க. அதிகாரிகள் தான் ரெண்டு நிலைப்பாடு வருது. அதிகாரிகளும் நிகழ்ச்சி நிறைவு செய்யற கட்டம். அதாவது சமீப காலங்களில் தமிழ்நாட்டு அரசில் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இல்லை என்பதுதான் எனக்கு தெரிகிறது. ஒன்றே ஒன்றை சொல்லுவேன், ஒரு தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்த தலைவர் காமராஜ் பிறந்து வாழ்ந்த ஆண்ட இந்த மண்ணில் வேறு எதுவும் வேண்டாம். அவருடைய வாழ்க்கையை படிச்சு அது மாதிரி நிர்வாகத்தை செய்ய முயற்சி செய்தாலே தமிழ்நாடு வளரும். ரொம்ப சுருக்கமான இறுதிவாதம். எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சியை குறை சொல்வது ஒன்றுதான் அவருடைய வேலை. தினசரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடித்து அதை மிகைப்படுத்தி அறிக்கைகளாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நெட் ரிசல்ட் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலே ஜிடிபி உள்பட, தொழில் உள்பட, கல்வி உள்பட, வேளாண்மை உள்பட முன்னிடத்தில் இருக்கிறதா இல்லை என்பது அறிஞர்களுக்கே தெளிவான உண்மை. அதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இலங்கையில பிரச்சனை பண்ணும்போது ஒன்னும் வேடிக்கை பார்த்து எதிர்கட்சிகளுக்கு திரு கருணாகராஜன் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு இதைத்தான் வேலை அப்படின்னா, எதிர்கட்சிகளுக்கு இதுதான் வேலை. அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதும் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதும் ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்கும்பொழுது அது ஒரு நல்ல பயனை தரும். அது எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் பொழுது அது ஆதாரப்பூர்வமானதாக இருக்க வேண்டும், அவதூறாக இருக்கக்கூடாது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு 4 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கும்போது நிச்சயமா சாதனைகள் இருக்க செய்கிறது. அதே போல ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதுவும் லேசா புறந்தள்ளிட முடியாது. நிச்சயமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கவே செய்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட இதில் எவ்வளவு முகாந்திரம் இருக்கிறது, எவ்வளவு ஆதாரப்பூர்வமானது அப்படிங்கிற கேள்விகள் எழவே செய்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கருணாகராஜன் அவர்களுக்கும், திரு திருச்சி வேலுசாமி அவர்களுக்கும், திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும், திரு பரந்தாமன் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதத்தின் நீட்சிக்கு வரவேற்கின்றோம். ஒரு சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துமோ, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு பரபரப்போடு நடிகர் சங்க, தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை மையப்படுத்திய நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் நிச்சயம் மிகையல்ல. இதுல இன்னொரு புதிய பரபரப்பு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது சார்ந்த ஒரு விவாதங்கள், இது சார்ந்த ஒரு பரபரப்பு கடந்த சில வாரங்களாகவே இருந்து வர இந்த விவகாரம்
சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இந்த ஒரு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு கே ராஜன் அவர்களும் அதே போல நடிகர் திரு மன்சூர் அலிகான் அவர்களும். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு கே ராஜன் அவர்கள்ட்ட இருந்து அதை தொடக்கம் நினைக்கிறேன். இது ஒரு பின்னடைவா நீங்க கருதலையா? எல்லாம் சரியா தான் நடந்திருக்கிறது, ஆதாரம் இல்லாம அடிப்படை இல்லாம குற்றஞ்சாட்டப்படுகிறது அப்படிங்கிற வாதங்கள் நீங்க உங்க தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்க, பைலாஸின் அடிப்படையில் அந்த சங்கத்துக்கான விதிகளின் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான நடைமுறைகள் பின்பற்றப்படல அப்படிங்கிற முகாந்திரத்தை கோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கு. கோர்ட் எந்த வடிவில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்றத நான் வாதம் பண்ண விரும்பல. கோர்ட் நல்லதா கெட்டதா அது வேற விஷயம். ஆனால் நடிகர் சங்கம் செயற் பொதுக்குழு 17/8/2014 கூடி 2015-18க்கான தேர்தல் நடத்துதல் ஒப்புதல் பெற்றது பொதுக்குழு. அந்த தேதி 17/8/2014. அது ஒரு சட்டம். பிறகு அந்த தீர்மானத்தை 1/6/2015 26 நாளைக்கு முன்னால செயற்குழு கூட்டி அந்த தீர்மானம் பொதுக்குழு எடுத்த அடிப்படையில் தேர்தல் நடத்துவான தேதியை 45 நாட்களுக்கு தள்ளி. உங்களுடைய பைலாஸ் என்ன சொல்லுது? உங்களுடைய செயற்குழு இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லுதா, ஆட்சி மன்ற குழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் எடுக்கணும்? பொதுக்குழுல தேர்தல் நடத்த வேண்டும் என்ற முடிவு எடுத்த பிறகு செயற்குழு தேதியை இடத்தையும் அந்த தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளையும் நியமிக்கிற அதிகாரம் தருகிறது. உங்களுடைய பைலாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குழுக்கு தானே இந்த அதிகாரத்தை கொடுக்குது. மாறா நீங்க செயற்குழு எடுத்திருக்கிறோம், நாங்க இதுக்கு பிறகு இங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்வது சரியா இருக்கு? அந்த பைலாஸ் சரியா பின்பற்றப்படல அப்படிங்கறது தான் கோர்ட். நடிகர் சங்கத்துல பைலாஸ் என்பது மிக முறையாக நடைபெறப்படுகிறது. மாதம் செயற்குழுவை கூட்டி எல்லா தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது, ஒப்புதல் பெறப்படுகிறது. பிறகு முக்கியமான தீர்மானங்களை பொதுக்குழு கூட்டி ஒப்புதல் பெறப்படுகிறது. ஆக அதுல எந்தவித மாறுபாடும் இல்லை. இப்ப கூட கோர்ட்டில் அறிவிச்சது பொதுக்குழு எப்போது கூட்டி இது தேர்தல் எப்பொழுது நடத்த வேண்டும், அதுல நாசர், விஷால், கார்த்திக் அந்த பொதுக்குழுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கையெழுத்த இருக்கு. இந்த தேர்தல் நடத்துறதுக்கு 15-18க்கான தேர்தல் நடத்துவதற்கு ஒப்புதல் தந்த பொதுக்குழுல நாசர், விஷால், கார்த்திக் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. சில சந்தேகங்களை எழுப்பினாங்க. ரைட். இது இருந்தாலும் கூட கோர்ட் இந்த ஒரு பைலாஸின் அடிப்படையில் இது நடக்கல அப்படிங்கிற விஷயத்துல முகாந்திரம் இருப்பதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறது. திரு மன்சூர் அலிகானுடைய முதற்கட்ட பார்வை இந்த விவகாரத்தில் கேட்க வருகிறது. திரு மன்சூர் அலிகான் சொல்லுங்க. உங்களுடைய பிராக்டிகலா சொல்லுங்க. எஸ், கோ ஹெட் சார். தொடருங்க தொடருங்க. உங்களோட முதற்கட்ட பிராக்டிகலா இதை பார்க்கணும். இது இப்ப ஜனநாயகம் ரொம்ப கேடு போச்சு. வெளியில இருக்கிற ஜனநாயகம் அப்படி இல்லாம இது ஒரு நடிகர் சங்கம். இது ஒரு இதுல உள்ள நடிகர்கள் எல்லாம் மேம்படுத்தணும். செய்திகளெல்லாம் இப்ப லட்சுமி, கேர், விஜயா, மனோரமா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான நடிகர்கள் பின்னாடி நாட்கள்ல எப்படி இருப்பாங்க என்ன, அதாவது சீனியரோட அட்வைஸ் கேட்கணும். இது ஒரு மணமகள் மன்றமா, இது ஒரு ஆலமரமா, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட எல்லாரும் வளமா வாழணும். பின்னாடி நாட்கள்ல இந்த நடிகர்களை கண்டுக்க மாட்டாங்க ஃபேமிலியில. அந்த மாதிரி உங்களுக்கு பிராக்டிகலா சில விஷயங்கள் தெரியும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதரவு கொடுக்கிற ஒரு சங்கமா, அமைப்பா, மணமகள் மன்றமா இருக்கணும்னு தான் எம்ஜிஆர், என்டிஆர், வி.கே. ராமசாமி அந்த மாதிரி பல நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனநாயகம் இல்லை இப்ப விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதில்லை. விஷால் இந்த போன்றவர்கள் எல்லாம் அதாவது ஊதியத்தை பெருசாக்கிறத விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஷூட்டிங்ல பிஸியா இருக்கணும்னு விரும்புறேன், ஆனா நீங்க பேட்டியில பிஸியா இருக்கணும் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ராஜன் அவர்களும் தயாரிப்பாளர் விஷால் உள்ளிட்டோர் ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்தா? விஷால் ஊதி பெருசாக்கலைங்க. மீடியாவும் சில விஷயங்களும் அதாவது இது எல்லாம் நல்லதை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. இதுல சண்டையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நாங்க நடிகர்கள் எல்லாம் நாங்க சொல்றத மக்கள் கேட்கணும். பல போராட்டங்களை நாங்க தான் முன்னாடி நிக்கிறோம். பல ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நடிகர்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில இதுல சண்டை போட்டு எடுக்கிற யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு நடந்து போச்சு, அவ்வளவுதான். இவர் சும்மா செயற்குழு பொதுக்குழு இதே சொல்லிட்டு இருக்க வேணாம். நம்ம கோர்ட்டும் நல்லதான் சொல்லியிருக்கு. இப்ப எதுக்கு இது ஒரு பிரேக் கொடுத்துருக்குன்னா விசாரணை பாருங்க. இப்ப முன்னணியில இருக்க நடிகர் அந்த இவங்க எல்லாம் நம்ம கார்த்தி இவங்க எல்லாமே பொண்ணு நாசர் இவங்க எல்லாமே ரொம்ப பவியமா தான்
பேசுறாங்க. இது போட்டியெல்லாம் வேணாம். இது வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு ஜனநாயகம் கடைபிடிக்கணும். இதுல எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நம்ம ஒரு பிரச்சனை இல்லாம பெரிய அமைப்பா இப்ப கேரளால பாத்தீங்கன்னா நீ அது செய்ப்பா, நீ இது இருக்காம அந்த ஆள் இது நல்லா பண்ணுவா. அப்படிப்பட்ட நடைமுறை பின்பற்றப்படுதாங்கிறது கேள்வி. அதாவது இப்ப வந்து போட்டினா போட்டி போடலாம், போட்டி இல்லாம இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய பைலாஸ் எல்லாம் சைட் பண்ணி தேர்தல் போட்டியிடுவது விட்டுட்டு கோர்ட்டுக்கு போனது யாரு? கோர்ட்டுக்கு போனது யாரு? இந்த விவாதத்தை கோர்ட்டுக்கு எடுத்து போனது யாரு? தவறுகள் நடந்தா தட்டி கேட்க மாட்டாங்களா? இல்ல நீங்க தான் சொன்னீங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி விட்டுருங்க, செயற்குழு விட்டுருங்க, பொதுக்குழு விட்டுருங்க, அது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லைங்க. அது முறையா செயல்படாததுனால அதை ஊதி பெருப்படுத்த விரும்பல. அதெல்லாம் பொதுக்குழு இல்லாத பொது புழு. அது எப்படி நடந்தது நானும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருந்தேன். இவர் அவர் பாரம்பரியத்தை பேசுவார், இவர் பேசுவார். அதுக்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஜனநாயகம் கடைபிடிக்கப்படணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இதுல இளம் ரத்தம் பாய்ச்சப்படணும். இப்ப விஷால் பணிவா இவ்வளவு பிஸியா இருக்கிற நடிகர்கள், அது விஷால்னு இல்ல, நூத்துக்கணக்கான பேர் கமல், ரஜினி, தனுஷ், விஜய், இப்படி அஜித் நிறைய இருக்காங்க முன்னணி நடிகர்கள். எல்லாம் பழையவர்கள்லாம் வரணும். இதை ஒரு யாருக்கு கட்டடம் வேணும், யாருக்கு வணிக வளாகம் வேணும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்களே கட்டிக்கிறோம், அதை கேன்சல் பண்ணி போட்டு எல்லாம் உட்காந்து ஒத்துமையா போகணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். இதுல சரத் சார் உண்மையில பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்து ஒரு சிம்லாவில் படிச்சவர், மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திட்டு போறாரு. அவர் நாயகனா, அதுவும் நாட்டாமையா இருக்கிறவங்க, அவருக்கெல்லாம் நல்லது தெரியும். ராதாரவி அவர்கள் பல 30 வருஷமா எம்.ஆர். ராதா மிகப்பெரிய நடிகரின் மகன். அதாவது நடந்தவே இருக்கட்டும், எங்களுக்குள்ள சண்டையா இருக்கக்கூடாது. இதுதான் இப்ப எல்லாரும் விரும்புறது. சரி, நான் சொல்லுவேன். ரைட். நான் திரு ராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க வந்து சொன்ன விஷயங்கள்லாம், நீங்க வந்து சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க செயற்குழுல வந்து சொல்லணும், பொதுக்குழுல சொல்லணும், பைலாஸின் அடிப்படையில நடக்குது. நீங்க வந்து சும்மா அரசியல் கட்சியாங்க இது, செயற்குழு பொதுக்குழு அது இதுன்னு சொல்லிக்கலாம். சொல்றதெல்லாம் விவரம் தெரியாதவங்க பேசுறது. உங்களுக்கு சொசைட்டி நீங்க நடுத்தரல கட்டக்கூடாது சார். என்ன இருந்தாலும் செயற்குழு பொதுக்குழுல வந்து பேசுங்க. இதே மன்சூர் அலிகான் பொதுக்குழுல இல்ல இது கட்டக்கூடாது சொன்னாரா? வந்தேன்னு சொல்றாரு. அந்த தன் கருத்தை அங்க பதிய வைத்தாரா? 4 பேர் கத்துவான். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஆவேசமா பேச தெரியும். இதெல்லாம் ஊதி பெருசு பண்ணாதீங்க. இது வியாபாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நடிகர் சங்கத்தை நல்லா நடத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காம்ப்ரமைஸா போக சும்மா போட்டுட்டு இருக்காங்க. சட்டம் இல்லைங்க. நீ அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டம் என்ன, பைலா என்ன, கோர்ட் எதை கேட்கும்? அந்த நடைமுறைகள் சரியா பின்பற்றப்பட்டிருக்கா அப்படிங்கறத கோர்ட்டும் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சிலோட டிசிஷன் தானே ஏற்கப்பட்டிருக்கணும். அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறதா? இந்த ஒரு தேர்தல் நடத்தப்படணுங்கிற ஒரு முடிவுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு வென்யூ புக் பண்ணப்படுது அப்படிங்கும்போது was the right procedure followed ரைட் ப்ரொசீஜர் ஃபாலோடு. இப்ப நான் சொன்ன தேதியில இல்லங்கிற குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருப்பாங்க. இது வந்திருக்கிறது. குறை சொல்லக்கூடாது, நீதிபதியை குறை சொல்லக்கூடாது, தீர்ப்பை வாதிக்கலாம் இல்லையா? இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னால கொடுத்த ஒரு தீர்ப்புல கூட ஒரு நீதிபதி 100 கோடி போடுறாரு. அடுத்து வர்ற நீதிபதி ஒண்ணுமே இல்ல, ஜீரோட்டாரு. பட் until then அந்த ஒரு தீர்ப்பை தான் நம்ம அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? நடந்த ஒரு தீர்ப்பை பத்தி பேசுறதுல தப்பு இல்ல. இன்னொரு ஜட்ஜி மறுக்கிறார். இப்ப சொல்ற ஜட்ஜி இன்னொரு ஜட்ஜ் மறுக்கிற வரைக்கும் அதுதான் நம்ம ஏற்றாக. இப்ப அப்பீலுக்கான ரைட் இருக்கிறது. பட் இல்ல சரத்குமார் மண்டே அப்பீலுக்கு போறாரு. இப்போ ஸ்டே கொடுத்ததுல நான் விவாதம் பண்ணல, அது ஜட்ஜியுடைய பொறுப்பு. அந்த ஸ்டேவை உடைக்கிறதுக்கு மண்டே இந்த தேதியில இந்த இதுல இவங்களும் தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க, பொதுக்குழுல வந்திருக்காங்க என்பதை ஒரு தீர்மானத்தை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. செயற்குழு தீர்மானத்தை இந்த அடிப்படையில் உருவாக்கி இருக்கு. 45 நாளைக்கு முன்னாலே ஜூன் 1ஆம் தேதி
செயற்குள்ள இந்த முடிவு எடுத்திருக்கு. ஒரு இன்காம்பிடன்ட் அத்தாரிட்டி எடுத்த முடிவை பிறகு ராட்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கறத கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எடுத்திருக்க வேண்டிய ஒரு முடிவு இது எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிருக்கக்கூடிய அதே நிலையில 24/4/2015 சினி மியூசிஷியன் ட்ரஸ்டுக்கு பேசி இதுக்கான வென்யூ புக் பண்ணப்படுது. when you take the decision much later, நீங்க ராட்டிஃபை பண்றது much later. அதாவது சரியான நடைமுறையை பின்பற்றி இருக்கீங்களா? ஒரு முடிவு ஒரு தேதியில் எடுக்கிறீங்க, இந்த தேதியில தேர்தல் நடத்துறதுன்னு அந்த முடிவு எடுக்கப்படுறதுக்கு முன்பாகவே அதுக்கான வென்யூ புக் பண்ணப்படுது. இல்ல ஒரு பொதுக்குழுவில் 17/8/2014 பொதுக்குழுவில் 2015 to 2018 தேர்தல், நடிகர் சங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. மெஜாரிட்டி அடிப்படையில் அதுலதான் கார்த்திக், விஷால், நாசர் அந்த டீம் ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. என்ன தேதி இது? நீங்க சொல்லக்கூடிய 17/8/2014 பொதுக்குழுவில் சரி இந்த தேர்தல் நடத்த வேண்டும், 3 ஆண்டு தேர்தல். அதுல இவங்க 3 பேர் வந்து கலந்துக்கிறாங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. 3 பேர் இல்ல, எல்லாம் வந்தாங்க. நானும் தான் வந்தேன். மன்சூரம் வந்திருப்பார், மன்சூரம் வந்திருக்காரு, அது கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. 1 பொதுக்குழுவா எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கத்துறது பொதுக்குழுவா? சாதாரண ஆளெல்லாம் அடிச்சு விரட்டுறது பொதுக்குழுவா? நீங்க பாருங்க, போகாதீங்க. 800-900 பேர் கலந்துக்கிறல ஒரு அந்த வீடியோ சிரிக்கும். எது மெஜாரிட்டி, எது ஜனநாயகம்? எதிர்ப்பு தெரிவிக்கிறது மெஜாரிட்டி, எல்லாம் மெஜாரிட்டிங்க. தெரியாம பேசிட்டு பொதுக்குழு மக்கள் எல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பண்றதையும் எல்லாமே ஹீரோனா எல்லாரும் ஊரா போய் இருங்க, எல்லாமே நம்ம நல்ல ஊரா போய் நான் வீடு கட்டி தர்றேன், வீடு கட்டி தரேன், புதிய பிரச்சனை உருவாக்குறீங்களா? அந்த வீடு முன்னால எங்க போச்சு? நல்லதாங்க, கட்டி தட்டுமாங்க. கொடுப்பது அப்படிங்கிறது இயல்பானது. வேலை கொடுக்க மாட்டீங்க. இப்ப திடீர்னு இப்ப வர்றாங்கல்ல சார், கேள்வி கேட்கறதுல தப்பு சொல்லல, தப்பு இல்ல. சரிப்பா, ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல் தான் அவங்களுக்கு ஆதரவு பெருகும். இப்ப ஆதரவு இல்ல சார், தேர்தல் முடிவாட்டும் தேர்தல் முடிவு வரட்டும். தேர்தல் நீதிமன்றத்தில் இருக்கு, அவங்க 2 சைடு அறிக்கை கேட்டிருக்காங்க. அறிக்கை வந்த பிறகுதான் அவங்க மறுபடியும் விசாரணை நடத்த போறாங்க. ரைட். நான் திரு மன்சூர் அலி கான் அவர்கள்ட்ட விஷால் இன்னைக்கு பிஸியா இருந்துட்டு இருக்க நடிகர், அவர் எவ்வளவு பவியமா பேசுறாரு. சரத் சாரு ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க ஊதி பெருசாக்காதீங்க, சும்மா இருங்க. நாளை காலையில அதடி படத்துக்கு ராதா ரவினையன் படத்துக்கு டப்பிங் பேச வரணும். இது வேற அது வேற. இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஊதி ஊதி பெருசாக்கிட்டு அப்புறம் மத்தவங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஊதி பெருசாக போங்க போங்க ஒரு முறையாக தெரியல, என்னன்னு நினைக்கிறீங்க திரு மன்சூர் அலி கான்? இப்ப இதற்கான ஒரு தடயம் வந்திருக்கிறது, நீதிமன்றம் தீர்வு சொல்ல இருக்காங்க. அதை நீங்க பாருங்க, தீர்வு எல்லாம் நல்லா இருக்கு, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் கிடையாது. நாங்க ரொம்ப இளைஞர்கள் அன்பா பேசிருக்காங்க, உங்க மீடியால சொல்லிருக்காங்க. விஷாலு, கார்த்திகங்கள் எல்லாம் நாங்க ஒரு நல்ல ஒரு புதிய ஜனநாயகம், இந்த ஜனநாயக முறை அமல்படுத்தப்படணும். நடிகர் சங்கத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சீனியர்கள் மதிக்கப்படணும். எங்களுக்கு வணிக வளாகமோ ஒரு இது வேணாம். அங்க நாங்க அங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, கத்துக்கிற மாதிரி, புதியவர்கள் கத்துக்கிற மாதிரி, பழையவர்களை மதிக்கிற மாதிரி, இப்படி ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு அமைப்பா இது இருக்கணும். அதுதான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இதை ஊதி பெருசாக்காதீங்க, இது ஒரு விஷயமே இல்ல. ராதாரவியனை விட்டு கொடுத்துருவாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதான் நான் செய்யறேன். கோர்ட்ல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுக்கோம். இதுல வாக்காளர் பட்டியல் அது கொடுக்கறதுல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு 2 விஷயம். உறுப்பினர் பட்டியல் என்பது வேறு, வாக்காளர் பட்டியல் என்பது. உறுப்பினர் பட்டியல் 4250 பேரை கொண்டது. ஓட்டு போடுற உரிமை பெற்ற வாக்காளர்கள் 3118 வெளிப்படையா இப்ப வரவே மாட்டாங்க. எந்த எலெக்ஷன்ல எந்த அமைப்பும் சரி, தேர்தல் அறிவிச்ச பின்னால அவங்க வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணி அந்த நீதிபதி தேர்தல் அதிகாரி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அது கொடுத்தாச்சு, 15 நாள் ஆச்சு. அவங்க வெரிஃபை பண்ணி
அது எது சரின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் இவங்க போய் தன்னுடைய ஓட்டு இருக்குதா இல்ல தப்பானது லிஸ்ட் இருக்கா, எலெக்ஷன் கமிஷன் மாதிரி தான் இவங்க வெரிஃபை பண்ணி அப்செக்ஷன் வந்தா, இப்ப இருந்த தேர்தல் இப்ப போயிடுச்சு, தேர்தல் நீதிபதி யாரும் இல்ல, கோர்ட்டு கையில வந்துருச்சு. அதனால இப்ப லிஸ்ட் வாக்காளர் பட்டியல் என்று தரணும். நம்ம ஒரு லெட்டர் எழுதி பணம் கட்டி 100-200 சார்ஜ் பண்றாங்க, 100-200 சார்ஜ் பண்றாங்க, அதை கட்டி அந்த நீதிபதி கிட்ட இருந்து வாங்கணும். தரதாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. நீதிபதியே வேணாங்கிறாங்க, நீங்க நீதிபதி வாங்கணும், நீங்க நீதிபதியவே வைக்க வேணாம் அப்படிங்கிற. எலெக்ஷன் வச்சாக்கா ஒரு நீதிபதி வந்தா எலெக்ஷன் வச்சா நீதிபதி நியமனம், அந்த நீதிபதி கிட்ட ஓட்டர் லிஸ்ட் போகும். அதாவது முறை தெரியாம பைலா தெரியாம பேசுறவங்க கிட்ட நான் வாதிக்க விரும்பல. ஒரு பைலா சார்ந்த ஒரு விஷயம், பைலா முறையெல்லாம் நம்ம சங்க சொசைட்டி ஆக்ட்ல நம்மளாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க, அது பின்பற்றப்படணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டுடைய நிலைப்பாடும் கூட. அதுல சந்தேகங்களும் அதுல குற்றச்சாட்டுகளும் வந்திருப்பதனால தான் இந்த ஒரு தேர்தலுக்கு இடைக்கால ஒரு தடை உத்தரவும் கூட வந்திருக்கிறது. இது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு நிகராக இந்த ஒரு நடிகர் சங்க தேர்தலில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திரு மன்சூர் அலிகான் சொன்னது போல எல்லா நடிகர்களும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதுதான் சங்கத்துக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இருதரப்பும் மாறுபட மாட்டாங்க. இத ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் ஒன்னா சேர்ந்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எது நல்லது எது கெட்டது எது நடைமுறைப்படுத்தலாம் சொன்னா இன்றைக்கு ஒற்றுமையாகும். லிங்கா பிரச்சனை வரும்போது இந்த சரத்குமார் போய் 16 மணி நேரம் உழைச்சி ஒற்றுமைப்படுத்தினார். விஸ்வரூபம் படத்தை பிரச்சனை வரும்போது கமல்ஹாசனுக்கு இந்த சரத்குமார் போய் உட்கார்ந்து எல்லாம் பேசி முடிச்சாங்க. அவர்களுக்கு ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க சுப்ரீம், இவங்க 2 பேர் தலைமை, இவங்க சரி பண்றது நல்லது. உட்கார வச்சு பேச வைக்கிட்டு ஒரு சுமூக தீர்வு தான் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இதுல இருவேறு பார்வைகள் இருந்திருக்கின்றன. ஒரு தேர்தல் நடப்பதில் இந்த ஒரு வழக்கு, இதை தாண்டி இந்த ஒரு கட்டிடம் கட்டுறதுல இருவேறு கருத்துக்கள், இருவேறு குழுக்கள் ஆகையினால இருவேறு ஃபேக்ஷன் உருவாகி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தேதியில ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தேதியில இந்த ஒரு தேர்தல் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதில் அடுத்த கட்டம் என்ன பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 2 விருந்தினர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.